ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எங்கே கிளம்பி இருக்கிறோம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு தாங்க கிளம்பியாச்சு. கல்யாணம் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் கல்யாணம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நாளே நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. கம்பம் போகிற திண்டுக்கல்லேருந்து கம்பம் போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. தென்னை மரமும் வாழை மரமும் பார்க்க கண்ணுக்கு அவ்வளோ குளுகுளுன்னு இருந்துச்சு. நல்லபடியாக கம்பத்தில் போய் கல்யாண ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணிவிட்டு ஊருக்கும் திரும்ப ரிட்டன் வந்தாச்சுங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தைப்பூசம் வரைக்கும் நாம் விரதம் இருக்கோமா, அதனால் வீட்டில் சுத்தமாக காய்கறி எதுவுமே இல்லை. கடையில் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு கொஞ்சம் பலசரக்கும் வாங்கிட்டு வந்தேங்க. அதில் பாருங்கள், இந்த முருங்கைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் பில்லை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காயிட்டேங்க. விலை தெரியாமல் நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். விலை ஒரு முருங்கைக்காய் வந்து 33 ரூபா போட்டுருந்துச்சுங்க பில்லில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாணி இப்போ நல்லா சீசன்னால் நல்லாவே கிடைக்கிது. பட்டாணி வாங்கிட்டு தேவையான காய்கறிகளையும் வாங்கியாச்சுங்க. அப்புறம் பாருங்கள், செவ்வாழைப்பழம் ஒரு பழம் வந்து 25 ரூபா போட்டிருக்குங்க. ஏன் தான் இப்படி விலைவாசிலாம் ஏறிட்டு போகுதுன்னே தெரியல. இப்படியே போனால் அந்த நடுத்தர மக்கள்லாம் எப்படி தான் குடும்பம் நடத்துகிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த முருங்கைக்காய் ஒரு பாக்கியராஜ் படத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் தெரியுமா? யாருக்கெல்லாம் அந்த படம் தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி இந்த காய்கறிகளெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மத்தியானம் சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். அவ்வளோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.